விட விளங்குது 23 விட முதலாவது கேள்வி. இதுல பார்க்க வேண்டியது வெறும் இலக்கங்களை மட்டும்தான் பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்? இலக்கங்கள். 12%. அடுத்தது பெருமானம் 24,000. ஆண்டிற்காக செலுத்த வேண்டிய இறைவரி முழு ஆண்டி தானே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே சதவீதம் போட்டோன்னே 12/100 தர 24,000. 0,0,0,0 வெட்டுறீங்க. வெட்டினா பெருக்கினா 2,880 ரூபாய். இங்கே கவனிக்க வேண்டியது இந்த ரூபாய். சரி, அது இருந்தால் தான் உங்களுக்கு முழு மார்க்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி, முக்கோணி ஏபிசியின் பக்கம் ஏபி ஆனது டி வரை நீட்டப்படுகிறது. ஏபிசியோட பக்கம் என்ன? டி வரை நீட்டப்படுது. இந்த கோணத்தை தந்திக்கிறாங்க 120 பாகை. இந்த கோணம் ரெண்டும் எக்ஸ். எங்களுக்கு இங்க தெரிய வேண்டிய தேற்றம், புறக்கோணமானது அதன் அகக்கோணத்திட எதிர்கோணங்கள்னு கூட்டுத்தொகைக்கு சமன். இப்போ 120 எதுக்கு சமன்? எக்ஸ் ஆக 2x. அப்போ எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸில் கண்டுறலாம். இப்படி 120 3ஆல் பிரித்தா 40 பாகை. இங்கே முக்கியம் பாகை, அது அழகு. மூணாவது கேள்வி, பின்வரும் அச்சர கணித உறுப்புகளின் பொது மடங்களில் சிறிவை. 8, 2, 12, 4, 1, 6, 2, 1, 3, 2, 1, 1, 3, 3. இது அவ்வளோத்தையும் பெருக்கி. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் 8, 2, 12. இதில் எது பெருசு? 12. இந்த 12க்குள்ள முழுசா 8 வருதா? இல்லை, முழுசா முழு மடங்கா வரையில. அப்போ 12 2ஆல் பெருக்குங்க 24. 24க்குள்ள முழுசா 8 வருது, 3 மடங்கு. இது 12 மடங்கு. அப்போ 24 XY வர்க்கம். சரி, அடுத்தது நாலாவது கேள்வி, ஏபிசிடியின் இணைகரம் நீட்டப்பட்ட பக்கம் பிசியின் மீது இ ஆனது. இப்போ இணைகரம் என்று சொன்னாலே எங்களுக்கு விளங்கிடணும், பக்கங்கள் சமன், இரு சம கூறிடும். அப்போ இது இரு சம கூறிடும். அப்போ இதுக்கு எதிராக சமாந்தர பக்கம். அப்போ என்ன சொல்ல வராங்க? இதுக்கு இது கோணம்டா, இதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கோணத்தை, 3 முக்கோணத்தை நீங்கள் கொடுத்தா சரி. ஏ பி சி, ஏ பி டி, ஏ ஏ பி சி போட்டுங்க, டிபிசி, டிபிசி இல்லாட்டி ஏபிசி, ஏடிசி. 4 கோணம் உங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது லொக். 5வது கேள்வி, லொக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்திக்காங்கன்னா நீங்கள் திருப்பி லொக்கை கொடுக்கக்கூடாது. லொக் 4 எக்ஸ் சமன், எக்ஸ் சமன் 3. இப்போ இந்த இடத்துல இந்த லொக்கை மறந்துடுங்க. மறந்துட்டு இந்த 4க்கு தானே, இந்த 4 அப்படி போடுங்க. அங்கிட்டு 4 போட்டு இந்த 4 மேலே 3, இந்த 4க்கு அங்கிட்டு இது அதை மேலே கொண்டு வந்து போடுங்க. எக்ஸ் 64 சமன் எக்ஸ். இந்த வடிவத்தில் மாற்றணும். எப்படி? லாக் ஏபி சின்னு இருந்துச்சுன்னா ஏக்கு மேலே சி சமன் பி. சரி, லொக் வர்றதோட ரெண்டையும் என்ன செய்யணும்? அந்த மேல் இப்போ சமனுக்கு அங்கிட்டிக்கிறத தலைக்கு மேலே போடணும். சரியா? 6வது கேள்வி, சுருக்குக. சுருக்குகண்டா 2 3xy பிரித்தல் 9y 4. இந்த பிரித்தல் உண்டாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே சொல்ல வராங்க, பெருக்குங்க. 3xy 2 பெருக்கல் 4 கீழ் 9y. y வெட்டுப்படுது, 2 வெட்டுப்படுது, 9 வெட்டுப்படுது. அப்போ இங்கே மிஞ்சிடுதுன்னு 2x 1. அடுத்தது 7வது கேள்வி, உருவிற் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் ஏபிசிடி புள்ளிகள். ஏபிஇ ஒரு நேர்கோடு, உள்ளன. ஏபி ஒரு தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப சிபியின் பெருமானத்தை காண்க. இப்போ இதில் சொல்ல வாரது ரெண்டுமே சமாந்தரம், முக்கோணங்கள் ரெண்டுமே சமாந்தரம்னு தராங்க. இது நீட்டுறாங்க. இது 65 பாகைன்னு தந்திக்கிறாங்க.
இது 45 பாகைன்னு தந்திக்கிறாங்க. இது ரெண்டும் சமாந்திரம்னு சொல்றாங்க. இப்போ இது சமாந்திரம்டா, இது 45 பாகை. இப்போ இது 45 பாகைண்டா இந்த கோணத்தை காணணும். இந்த கோணத்தை காணணும்டா இதுல புறக்கோணம் தான் என்ன, அதுட கோணம். ஒரு நாட்பக்கல்ட புறக்கோணமானது அதன் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். இது எக்ஸ்ண்டா இது எக்ஸ். அப்போ 180 இருந்து 110 போனா 70 பாகை. சரியா? 8ஆம் ஆண்டில் எங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை. 1,38,000. 1 லட்சத்துக்கு மேலே உள்ள தொகை என்ன? 38,000. 38,000 ரூபாய்க்கு எத்தனை சதவீதம்? 6%. சரியா? இப்போ 100 மேல் 6 தர 38,000 எட்டுங்க பெருக்கினா 6 8 48, 4 மிச்சம் 3 6 18, 200 ரூபாய் போட மறந்துடக்கூடாது. 9வது கேள்வி. உருவில் 14 சென்டிமீட்டர் ஆரையும் மையத்தில் கோணம் 45 உள்ள இட மொத்த சுற்றளவு கேட்க. உருவில் தரப்படல சுற்றளவு இது சதுரமா உங்களுக்கு தந்துட்டாங்க. அது எத்தனையா? 14 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, இது 14, இதுவும் 14 தானே. அப்போ மொத்தம் சதுரத்துல எப்படி நாங்கள் காண்ற? 14 தர 4 சக. இந்த வில்லிட அளவு காண்றதுக்கு 45 பாகை. அப்போ தீட்டாவின்கள் 360 2πr. இப்போ 44 அப்படியே காணுங்க. நாங்கள் 16 1 மிச்சம் 56. தீட்டாக்கு 1/8. 45 தானே போடுவோம். 1/8 2 22/7 தர 14. வெட்டினா 2, இதுக்குள்ள 2, இன்னொரு 2, இன்னொரு 2, 8 வெட்டுப்பட்டுது. அப்போ 11 1ஆல பெருக்கினா 67 சென்டிமீட்டர். அடுத்த 10வது 0,2 1,5. 0,2 1,5. இதில் பாருங்க 0 இது நம்ம x1, இது y1, x2 y2. இப்போ y எந்த புள்ளியில வைட பெருமானம் முன்னுக்கு எக்ஸ்ட்ரா பெருமானம் 0 இந்த வைட பெருமானம் இருந்தால் அது என்ன? வெட்டு துண்டு. சரியா? அங்கே x 0 y வெட்டு துண்டு. இப்போ எம்ம காணுங்க. y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1 கண்டுருவீங்க. 5 மைனஸ் 2 1 மைனஸ் 0 3. சமன்பாடு என்ன? y 3x சக 2. 11வது தரப்பட்டுள்ள ஒரு வட்டத்தின் மையமோ. இப்போ ஒரு விட்டம் இதைத்தான் தந்திக்கிறாங்க 150 பாகை. சரியா? இப்போ நாங்கள் இந்த 150 பாகைக்கு இந்த இதை நீங்கள் ஒரு நானாக கொள்ளணும். இதுக்கு மேலே வந்து இந்த இது எத்தனை? 75 பாகை. இது 75. இதுக்கு ஒரே நான் தானே. அப்போ இது என்ன? 75. அப்போ அது என்ன? DCP 75 பாகை. 12வது கேள்வி. இதில் 12வது கேள்வியில் இதை பாருங்கள். எல்லாமே சம அளவுகளை தந்தி 15 20 20 25. அடுத்தது மட்டும் டபுளா 25 30. அப்போ தந்த பெருமானத்துல அரைவாசி 12 அரை பங்குக்கு மார்க் பண்ணு. அடுத்தது 13வது கேள்வி. 13வது கேள்வியும் ABCD புள்ளிகள் தந்திக்கிறாங்க 40 பாகை. அடுத்து நாங்கள் அதுக்கும் அதே மாதிரி தான் 13வதுக்கும் இப்போ எது 40ன்னு தந்திக்கிறாங்க? இந்த கோணம் உங்களுக்கு 40ன்னு தந்திக்கிறாங்க. எதை பொது நாணம் எடுக்கிறீங்க? இதை பொது நாணம் எடுத்தீங்கன்னா இது 40ன்னா இது ரெண்டும் சமாந்தரம் தானே. இப்போ இது 40ன்னா இது 40. பாருங்க, இது மைய கோணம், இது பரிதி கோணம். அப்போ இது டபுள் மடங்கு 80 பாகை. CP அடியின் பரப்பளவு 77.
அந்த நேரம் நீங்கள் சென்டிமீட்டர் அது அலகுலாம் போடணும்ன்ற அவசியம் இல்லை. சரியா? செவ்வரிய வடிவம் உள்ள ஒரு பாத்திரத்தில் 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஹெச் வந்து 20 சென்டி, இது செவ்வரி. அடுத்தது தந்திக்கிறாங்க அரைவட்டம், வட்டம், அரைவட்டம் இல்லை செவ்வட்ட உருளை வடிவம். அப்போ வட்டம் இருக்கின்ற வட்டத்தில் சமன்பாடு என்ன? பையார் வர்க்கம் ஹெச், பையார் வர்க்கம் ஹெச். அதுதான் இதில் என்ன அடி. இப்போ உங்களுக்கு இது 70ன்னு தெரியும், கீழே 22 தர 7 11, இதை வெட்டினா 10 11 11 வேணும்னா 10. பிரச்சனை 15வது கேள்வி 3x காரணம். 3x வர்க்கம் சக 2x சய 1. முன்னுக்கும் பின்னுக்குள்ளது தான் பார்க்கணும். எக்ஸை பார்க்குறோம், எக்ஸ் வர்க்கத்தையும் பார்க்கணும், எக்ஸ்ட குணகம் இல்லாததையும் பார்க்கணும். 3, -1 இரண்டையும் கூட்டுங்க. டிரெக்டாக என்ன 2, இங்கே 2 தானேக்கு, நேர் 2 தானேக்கு. அப்போ அதே இதே நீங்கள் பெருமானமாக போட்டுருங்க. 3x சய எக்ஸ் சய 1. அப்போ 3x போது எடுத்தீங்கன்னா எக்ஸாக 1, சய 1 போது எடுத்தீங்கன்னா எக்ஸாக 1. ஸோ 3x சய 1 தான் மொத்த காரணி. ஆல்ரெடி தந்துட்டாங்களே எக்ஸாக 1. மற்ற உங்களோட ஆன்சர் என்ன? 3x சய 1. அடுத்த 16வது ஒரு பெருக்கல் வியத்திட 2ஆம் உறுப்பு 6, 5ஆம் உறுப்பு அதை எழுத வேண்டியதான் 162. இவ்விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. 6 காண சொல்லிக்க. இதுதான் கேள்வி. இப்போ எங்களுக்கு T2க்கு AR, T2 ஏன் 2 - 1 என்ன AR தானே. T5க்கு AR 5 - 1 என்ன 1. சரி, 5 - 1 4. அப்போ ARட 4. அப்போ நான் இங்கே போடுறேன் T5க்கு 162 சமன் AR தர ARட கணம். சரியா? இப்போ ARக்கு தந்திக்கு பெருமானம் தந்திக்கு தானே 162 6ஆல் பிரித்து 6ட கணம் காணணும். பிரித்தா 27 6 கணம். 6 சமன் என்ன 3 3 9 9 3 27. 17வது கேள்வி உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைக்குத்து கம்பம் மரம், இது வந்து என்ன நிலைக்குத்து மரம். இதில் வந்து அந்த புள்ளோட உயரத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க. இந்த கோணம் தான் என்ன, எதுலேருந்து எதுக்கு காணதுடும் ABF. இதை வந்து F, இது 50 பாகை, இது செங்கோணம். அப்படிங்கிறது சாதாரண முக்கோணத்துல இது 40 பாகை. அப்போ என்னது 40 பாகை. ஏடா கோணம் என்ன 40 பாகை. இதெல்லாம் நீங்கள் குறித்து காட்டினாலே போதும். இது 50ன்னு போட்டுட்டீங்கன்னாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 40 கொடுத்தீங்கன்னாலே சரி. 18வது கேள்வி ஒரு போஞ்சி வித்து பொதியில் இருக்கும் எல்லா வித்துகளின் தாவரம் கிடைக்கும் அதே வேலை அவற்றில் நோயில் ஒரு தாவரம் கிடைப்பதற்கான நிகழ்த்தம். நோய் பாரத்துக்கு 0.02. அப்போ இதை வந்து நோமல் பெருமாள் பின்னத்தில் கொடுக்கணும். இதை பின்னத்தில் கொடுக்குறேன்டா, எப்படி விகிதத்தை பின்னத்தில் கொடுக்குறேன்டா 100/2. 100 வித்துல 2 வித்து நோயண்டா, 300 வித்துல 6 வித்து நோய். அப்போ 6 தாவரம். 19வது தரப்பட்டுள்ள மையத்தில் ஓவும் AB விட்டமும். O மையம் AB விட்டம். இப்ப D ஒரு விட்டத்துக்கூடாக பரிதி கோணத்தை என்னன்னு சொல்றேன் 90 தானே. ஒரு விட்டத்துக்கூடாக போடுற பரிதியால் அமைக்கப்படுற கோணம் என்ன 90 பாகை. இப்ப எங்களுக்கு இன்னொன்று தந்திக்கிறாங்க. இது ரெண்டையும் 2ஆ பிரிச்சு வார இது வந்து செங்கோணம். ஒரு 4 2ஆ சமனா பிரிச்சு அது மையத்தோட அமைக்கிற கோணம் இது என்ன செங்கோணமா வரும். சரி, இப்ப எங்களுக்கு இது 70 தந்துட்டாங்க. குத்ததிர் கோணம் இது 70, இது 90. அப்ப இதுல மிச்சம் எங்களுக்கு கண்டுபிடிச்சிடணுமா 20. அப்ப 20 சக 90 கொடுத்து 110 பாகைன்னு கொடுத்தா உங்களுக்கு இதுக்குரிய 2 மார்க்ஸ் வந்துடும். சரி, அடுத்தது 20வது கேள்வி தீர்க்க. 2 கீழ் 3A சய 4 கீழ் 9A 1 கீழ் 18. இப்போ இதை அடியை சமப்படுத்துறதுதான் வேலை. 9
ஏ. அப்போ இது எத்தனையால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். 3 2 6 சய 4 1 கீழ் 18. இப்போ 6ல் 4 போனால் 2 கீழ் 9 ஏ 1 கீழ் 18. இதுவும் சமனாயிட்டு எங்களுக்கு வெட்டிடலாம் தானே. அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குங்க, கீழேயும் 2ஆல் பெருக்குங்க. இப்போ 18 வந்துடும். மேலே எத்தனைக்கு? 4. அப்போ ஏ அங்கிட்டு போனால் ஏ சமன் 4. அடுத்து 21வது கேள்வி. அடியின் ஆரை 6ஆகவும் அடியின் ஆரை என்ன 6ஆகவும் உயரம் எச்சாகவும் கொண்ட உள்ள திண்ம செவ்வட்ட உருளையின் வலைப்பரப்பளவு உருளையின் அடியின் பரப்பளவின் 4 மடங்காகும். வலைப்பரப்பளவு என்ன சொல்றாங்க? 2πrh ஈக்குவல் 4πr வர்க்கம். சரியா? இது வலைப்பரப்பளவு வட்டத்திர பரப்பளவோட 4 மடங்கு. இப்போ இங்கே பைய வெட்டுறேன், இங்கே பைய வெட்டுறேன், இங்கே 4 வெட்டுறேன், இங்கே 2 மடங்கு. 6 வெட்டுறேன், வர்க்கத்தை வெட்டுறேன். அப்போ ஹெச் உங்கள்ட்ட ஆல்ரெடி தந்திக்கிறாங்களா? உருளையின் அடியின் எத்தனை மடங்காகும்? 2 மடங்கு. எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 6 எத்தனை மடங்காகும்? 6 2 மடங்கு தான் வந்துட்டு உயரம். அடுத்தது 22வது கேள்வி. இதுதான் நிரப்பி. நிரப்பினா ஏண்ட விஷயம் வரவே கூடாது. இதுதான் ஏ, இது பி. ஏவை வரக்கூடாண்டா ஏ ஃபுல்லாக பொத்திடணும். அப்புறம் இங்கே 2 1 7 3 4 ஏ வரக்கூடாண்டா 3 4 தான் பி கிளைக்குது. அப்போ இங்கே என்ன 3,4 இப்படி மூலகங்களாக கொடுக்கணும். இந்த 2 அடைப்புக்களை பிராக்கெட்டுகளை கொடுக்காட்டியும் மார்க்ஸ் இல்லை. மூலகங்கள்னு தாங்கன்னு கேட்டால் இப்படி கொடுக்கும். அடுத்தது உருவில் ஒரு இருசம பக்க முக்கோணி தந்திக்கு அதோட சேடு தந்திக்கு √6 7ன்னு தந்திக்கு இதில் கோணத்தை காண சொல்லிக்கு. இதில் பக்கத்தில் நீளத்தை காண சொல்லிக்கு. எங்களுக்கு இது பைதகரஸ் தேற்றம் போட்டுருவோம். இதில் எக்ஸ்ன்னு எடுப்போமே. 2√6 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் 7 வர்க்கம். இதை வெளியே கொண்டு வந்த 4 தர 6 24 எக்ஸ் வர்க்கம் 49 எக்ஸ் வர்க்கம் சமன் 25. இந்த 24 அங்கிட்டு போனால் 25. அப்போ எக்ஸ் சமன் 5. அப்போ 2x தானே பிசி. 2x 10 சென்டிமீட்டர் அளவில். அடுத்தது 24வது கேள்வி. தீர்க்க 3 சய 12 எக்ஸ் வர்க்கம் சமன் 0. 0ன்னு தந்தாலே 1 அங்கிட்டு கொண்டு போங்க, 1 இங்கிட்டு கொண்டு வாங்க. 3 நாங்கள் 12 எக்ஸ் வர்க்கத்தை எங்கிட்டு வச்சுக்கணும், 3 அங்கிட்டு கொண்டு போவோம். எக்ஸ் வர்க்கத்தை வச்சுக்கணும் 3 கீழ் 12. அப்போ எக்ஸ் வர்க்கம் என்ன 1 கீழ் 4. அப்போ எக்ஸ் என்ன 4. அப்போ சக 1 கீழ் 2 சய 1 கீழ் 2 2 பெருமானம் வரும். அடுத்த 25க்கு உங்களுக்கு ஒரு 2 புள்ளி தந்திக்கிறாங்க, 3 புள்ளி தந்திக்கிறாங்க ஏபி. அடுத்த ஒரு புள்ளி சின்னு தந்திக்கிறாங்க. இந்த 2ஐயும் இருசம கூறிக்கிட்டு உங்களுக்கு இது காட்டிக்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் நேராக ஒரு கோடு கிருவீங்க. அதே மாதிரி இன்னொரு 2 புள்ளிகள் பிஓ சிஓ இல்லாட்டி ஏஓ சிஓ 2 புள்ளிகளுக்கு இருசம கூறிடணும். இப்போ இதையும் குறிச்சா இதில் ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, இதை 2ஐயும் சரி இதை 2 இணைக்கிற புள்ளி தான் என்ன அந்த விளக்கு குறிக்கும். அதுக்கு பேர் ஒன்று தந்திப்பாங்களே, கம்பம் குறிக்கிற படுற. அதை நீங்கள் விளக்குக்கு ஒரு எக்ஸ்ன்னு போட்டுட்டு விளக்கு. சரி.